தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தால் எதுவுமே நமக்கு உதவ முடியல. ஏன்னா நம்முடைய கர்மவினை அவ்வளோ இருக்குது, அல்லது நம்முடைய ஜாதக கட்டம் ஏதோ சரியில்லை, நமக்கு விதிப்படி அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, நான் என்னுடைய முயற்சியை அந்த கடவுளே வியந்து போகின்ற அளவுக்கு தினமும் நான் போட்டுட்ருக்கிறேன். அப்படி நான் இடைவிடாத என்னுடைய முயற்சியை போடும் பொழுது அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைத்தே தீரும். அதுக்கு கர்ம வினை தடையாக இருந்தாலும் சரி, ஜாதகம் தடையாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தன் தன்னை நம்பி தினம்தோறும் தன்னால் ஆன முயற்சிகளை இடைவிடாமல் போட்டுக்கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறியே தீருவான். எனக்கு எது தொட்டாலும் தடை வருது, தோல்விகள் வருது, பரவாயில்ல, நான் எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்கிறேன், அதுவும் சாதாரண தரையில் விழலை, ஆழமான பள்ளத்தில் விழுந்திருக்கிறேன். பட் பள்ளத்தில் விழுந்தாலும் என்னால் ஆன முயற்சிகளை போட்டு கஷ்டப்பட்டு திரும்பவும் நான் மேலே ஏறி வரேன். நிறைய பேர் என்ன மிதிக்கிறாங்க, இருந்தாலும் நான் தளர்ந்து போயிடலை, திரும்ப திரும்ப நான் எழுந்து நிற்க தான் செய்கிறேன் அப்படின்னு யார் ஒருத்தவங்க மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அவங்களுடைய கனவுகள் நனவாக, அவங்களுடைய உழைப்பு வீணா போகாமல் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வந்தே தீருவார்கள். வேர் தர் இஸ் எ வில் தர் இஸ் எ வே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் இறை வழிபாடு தொடர்பாக எதுவும் நாளைக்கு நம்ம பண்ண போகிறது கிடையாது. பூஜையோ புனஸ்காரங்களோ, பூஜை அறையில் போய் விளக்கேற்றணுமோ, நெய்வேத்தியம் வைக்கணுமோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாளைக்கு என்ன நாள்? 4/4/2026 444 மேஜிக் டே அப்படின்னு நம்ம அழைக்கலாம். நிறைய பேர் யோசிக்கலாம், 369 இந்த எண்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான எண்கள், ஆனால் 4 என்ன பவர்ஃபுல்லான எண் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 4/4 மாதம் 4வது நாள், நாளைக்கு காலையில் சரியாக பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய 4:44 மணிக்கு, அதே போல் மாலை நேரத்தில் வரக்கூடிய 4:44, இந்த 2 நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இப்போ நம்ம சொல்லக்கூடியதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே போதுமானதுங்க. ஸோ இப்போ நாளைக்கு காலையில் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக இதை செய்யலாம், தவறு கிடையாது. உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்கெட்ச் பென். என்ன கலர் ஸ்கெட்ச் பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கலர் வேணாலும் எழுதலாங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு குளிக்கணும், அல்லது நாங்கள் முகம் கை கால் கழுவணுமா, ப்ரஷ் பண்ணணுமா, எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு 4:44 மணிக்கு நீங்கள் எழுந்திருச்சு, அல்லது அந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னா மாலை 4:44 மணிக்கு நீங்கள் இதை செஞ்சிங்கனாலே போதும். நீங்கள் 4:30க்கு, மார்னிங் 4:30க்கு அலாரம் செட் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். இதை நீங்கள் எழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கவும் போகலாம், தவறு கிடையாது. ஸோ ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. கூடுமான வரை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பிரியாணி இலை தாந்திரீகம் நம்ம பல முறை நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிரியாணி இலையில் எழுதி வைத்து அதை நோக்கி நீங்கள் உழைப்பை போடுகிறீர்களோ அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கையில் சேரும். இப்போ அதே போல் தான் நாளைக்கு காலையில் 4:44 மணிக்கு நீங்கள் இதில் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒரு குறிக்கோள்னால் அந்த நேரத்தில் நாளைக்கு உங்களுக்கு என்ன பிரதானமான ஒரு பிரச்சனை, அது தீர்வதற்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதுங்க. என்ன சொல்யூஷனோ அதை எழுதுங்க. பிரச்சனையை நீங்கள் இதில் எழுதக்கூடாது, சரிங்களா?
இப்போ கடன் நிறைய இருக்குது, இல்லை உடல் நலம் சரியில்லை, அல்லது வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது, அல்ல தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது, பிள்ளைகள் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து வேறு விதத்தில், கடன் இருக்குதுன்னா பணம், உடல்நிலை சரியில்லைன்னா ஆரோக்கியம், ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம், நல்ல படிப்பு, நல்ல மதிப்பெண் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். வெளிநாட்டு வேலை, திருமணம், குழந்தை வரம், அரசாங்க வேலை அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் ஒரே ஒரு முறை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதுங்க. இப்போ 4 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். இப்போ 2 சவரன் நகை அப்படின்னு ஒருத்தவங்க எழுதலாம், இன்னொருத்தவங்க வந்து நல்ல உத்தியோகம் அப்படின்னு எழுதலாம், சொந்த வீடு அப்படின்னு எழுதலாம், 10 லட்சம் அப்படின்னு எழுதலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் கீழே அதன் கீழ் எழுத வேண்டிய 4 எழுத்து வார்த்தைகள். எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு பாருங்கள். நாளைக்கு 4ஆம் தேதி 4வது மாதம் காலையில் 4:44 மணிக்கு 4 எழுத்துகள் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை நீங்கள் 4 முறை எழுத போகிறீங்க. இப்போ அதை எழுதிடலாம். இப்போது நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னு எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் சவுண்டு நீங்கள் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா என்னுடைய மைக் வந்து இப்போ வேலை செய்யலை. கொஞ்சம் சவுண்டு நீங்கள் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதன் கீழ் நற்பவி அப்படிங்கிற இந்த 4 எழுத்து மந்திர வார்த்தையை நீங்கள் 4 முறை எழுதுங்க. நிறைய பேருக்கு தினம்தோறும் பல முறை நற்பவி அப்படிங்கிறத உச்சரிப்பதை பழக்கமாக வச்சிருப்பாங்க. ஏன்னா நற்பவி அப்படிங்கிறது உலகத்திற்கு நன்மை உண்டாகட்டும், நல்லதே நடக்கட்டும், நன்மை பவிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு தருகிறது. ஸோ இது வந்து காகபுஜண்டர் நமக்கு அருளிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரம். எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நற்பவி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு நாளில் நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் நல்லவைகள் நடப்பதற்கு நாம் விதை போடுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் சும்மா இருக்கும்போது நற்பவி அப்படிங்கிறத நீங்களும் உச்சரிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளுக்கு நற்பவி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம உச்சரிக்கும் பொழுதே ஒரு நல்ல அதிர்வுகள் நமக்கு உண்டாகும். ஸோ நீங்கள் பணம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே நற்பவி அப்படிங்கிற வார்த்தைகளை, அந்த 4 எழுத்து மந்திரத்தை நீங்கள் 4 முறை எழுதுங்க. முன்பக்கமும் எழுதலாம், இடம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பின்பக்கமும் எழுதலாம். சரி, இதை நம்ம எழுதிட்டோம். இது வந்து கரெக்டாக 4:44 மணிக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் இதை நீங்கள் எழுதிடணும். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 4:44க்கு நீங்கள் 4:30க்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 4:44 உங்கள் கிளாக்லேயோ மொபைல்லையோ பார்த்ததும் நீங்கள் இதை எழுதிடுங்க. எழுதிட்டு நன்றாக வேண்டிக்கோங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பிரியாணி இலையை தினம்தோறும் நீங்கள் பார்க்குற இடத்துல வையுங்க. ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எழுதின வார்த்தையோட பணம் நற்பவி 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 10 lakhs நற்பவி 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 அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க. கூடிய சீக்கிரம் அது நிஜமாக மாறும். அதுக்கப்புறம் இந்த இலையை நீங்கள் அகலில் வந்து காமிச்சு நீங்கள் வந்து அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நீங்கள் செய்யணுங்க. காலையில் தவற விட்டவங்க மாலை 4:44க்கு செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.